மாப்பயிரில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து மாவட்ட அளவிலான கருத்தரங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார். மாவில் ஏற்படும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களை இயற்கை மற்றும் ரசாயன மருந்துகளை தகுந்த அளவில் மற்றும் சரியான நேரத்தில் தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தகவல். கிருஷ்ணகிரி லட்சுமி மகாலில் தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்பாக மாப்பயிரில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து மாவட்ட அளவிலான கருத்தரங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து உரையாற்றினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்களான பழங்கள், காய்கறிகள், மலர்கள் மற்றும் நறுமண பயிர்கள் சுமார் 1,02,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. அவற்றில் மா மட்டும் 32,270 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு சுமார் 320 லட்சம் மெட்ரிக் டன் அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. மொத்த மா உற்பத்தியில் சுமார் 2.10 லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழ கூழ் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெங்களூரா, அல்போன்சா, பங்கனப்பள்ளி, நீலம், மல்கோவா, காலப்பாடு, ருமானி, செந்தூரா, சேலம் பெங்களூரா, மாம்பசந்த் மற்றும் மல்லிகா ஆகிய மா ரகங்கள் பெருமளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இவற்றில் அல்போன்சா, மல்கோவா, பங்கனப்பள்ளி போன்ற ரகங்கள் ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மேலும் அல்போன்சா, பெங்களூரா மற்றும் நீலம் போன்ற ரகங்கள் மாம்பழக்கூழ் தயாரிப்பதற்கும் பிற பயன்பாடுகளுக்கும் உகந்ததாக உள்ளன. மா ஒரு பல்லாண்டு கனி மரமாகும். பொதுவாக மாமரங்களில் பூக்கும் மற்றும் காய்க்கும் காலங்களில் மட்டுமே பயிர் பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் மா பயிரில் மகசூல் காலத்தை தவிர்த்து சில பூச்சி மற்றும் நோய்கள் தாக்கம் ஏற்படுத்துகின்றன. இதனால் மகசூல் தரமும் அளவும் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. எனவே மா சாகுபடியாளர்கள் மா பயிரில் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டும். பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களை தடுக்க தகுந்த நேரத்தில் கண்காணித்து கட்டுப்படுத்துதல் அவசியம். தற்போதைய சூழலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பழங்களில் விஷ மருந்து மீதமின்றி இருக்கும் வகையில் தேவைக்கேற்ப மற்றும் அலுவலர்களின் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் மட்டுமே மருந்துகள் தெளிக்க வேண்டும். இதற்காக ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையை பின்பற்றுவது சிறந்தது மற்றும் சிக்கனமான பாதுகாப்பு முறையாகும். நடப்பு ஆண்டில் மாமரங்களில் பூக்கள் பூக்க தொடங்கியுள்ளன. மாவில் ஏற்படும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களை இயற்கை மற்றும் ரசாயன மருந்துகளை தகுந்த அளவில் மற்றும் சரியான நேரத்தில் தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தெரிவித்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த கையேட்டை வெளியிட்டு விவசாயிகளுக்கு வழங்கினார். மேலும் மா தோட்டக்கலை பயிர்கள், மலர் சாகுபடி குறித்து அமைக்கப்பட்ட கண்காட்சியை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் இந்திரா, வேளாண் வணிகம் மற்றும் விற்பனை துறை துணை இயக்குனர் மோகன், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஏஞ்சலின் பொன்ராணி, தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் குணவதி, வேளாண் பொறியியல் துறை செயற்பொறியாளர் நிர்மலா, KVK எலுமிச்சங்கரி தொழில்நுட்ப வல்லுநர் ரமேஷ் பாபு, பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் சசிகுமார், நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சுந்தரமூர்த்தி, வட்டாட்சியர் ரமேஷ், கள அலுவலர் அசோக்குமார் மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள், விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர். எடுத்துரைப்பதை நீங்க கேட்டுக்கிட்டு அதை நீங்க பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அழுகிற மாவை நம்மளுடைய நிலத்திலேயே போட்டு மேலாப்ல இருக்கிறதுனால அது மூலமாக பூச்சிகள் பரவத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு, மங்கள் அட்டை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையுமே நீங்கள் இந்த கருத்தரங்கை ஆண்டு கவனித்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உருவாக்கி நீங்கள் பயனாளர்களுக்கு கேட்டுக்கொண்டு இந்த கருத்தரங்கை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ரொம்ப தேவைப்படுது. sana.
Buki kami. இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் யூஎஸ்ஏக்கு ஐரோப்பிய நாடுகள் 16 கண்ட்ரீஸ்க்கும் யூஎஸ்க்கும் ப்ராசஸ் பண்ணுறோம். 16 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இங்கே உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் என்ன ஒரு சொல்யூஷன்